ஹாய், நெக்ஸ்ட் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் சேரீல தான் எனக்கு அந்த ஒர்க் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ரன்னிங் சேரீல வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அதிலே வந்து நிறைய பூ இருக்கும். ஸோ அதில் அந்த ஒர்க் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த கலர்லேயே வந்து சில்க் காட்டன் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே சொன்னாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த ஒரு சேரீக்கு தான் நம்ம கட்ட வேண்டாம். நிறைய ஒரு 4-5 சாரீஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம அந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் எடுத்து நம்ம அந்த மாதிரி சாரீஸ்க்கு கட்டிக்கலாம். அதே நம்ம ரன்னிங் ப்ளவுஸில் அந்த ஒர்க் பண்ணுறதா தான் அந்த ஒரு சாரீக்கு மட்டும் தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு பட்டு சாரியாக இருந்தால் பரவாயில்ல. சும்மா நார்மலாக ஒரு 1000 rupees சாரீக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த சில்க் காட்டன் எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு 4-5 புடவைக்கு சேர்த்து நம்ம அந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் இப்போ நானும் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்க்கலாம். இதுதான் அவங்க சொன்ன கலரு. அவங்களோட ப்ளவுஸ் கலர் வந்து க்ரீன். ஸோ நான் அது வந்து சில்க் காட்டனில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால அதை எடுத்து இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டோனும் இந்த பீட்ஸை வச்சு நான் இந்த ஃபுல் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட ஹேண்டு அவங்க அழகாக அந்த ரன்னிங் ப்ளவுஸில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு சாரீக்கு மட்டும் தான் அவங்களால கட்ட முடியும். ஸோ வந்து நிறைய சாரீ கட்டினா இவ்வளோ காசு கொடுத்து பண்ணுறவங்க ஒரு 2-3 சாரீ கட்டினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஐடியா அவங்க கொடுத்ததுனால ஓகே சொன்னதுனால இந்த ஒர்க் நான் இந்த பிட் எடுத்து நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பி, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஹேண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.